உனக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. இது பணம் தான். எனக்கா? சத்தியமா உனக்கு தான். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை. சரியா 20 நிமிஷத்துல சிவப்பு மாருதி கார் ஒண்ணு வரும். நம்பர் TMO 6230. அதை ஓட்டிட்டு பத்ரின்னு ஒருத்தர் வருவாரு. நீ அவரை சுடணும். வேணாம் சார், இந்த மாதிரி பெரிய கிடையாது சார். இப்போதான் இந்த வேலையில சேர்ந்து நிம்மதியா இருக்க சார். சார் என் பொழப்பை கெடுத்துறாதீங்க சார். அமீது, நம்ம 6575 எங்க நிக்குது? இவன் வேட்டானதான் சார். எதுக்கு? உன் குடும்பத்துக்கு பாதுகாப்பா? டேய், ஒழுங்கா வேலையை முடிச்சுட்டு பணத்தை எடுத்துக்கடா. இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இது வெடிச்சாலும் சத்தம் கேட்காது. நீ இங்கிருந்து போறதுக்கு நான் பொறுப்பு. போதுமா? வண்டியை ரசிக்கும். முதல்ல வெளியே போயா. சார் தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க சார். என்ன காப்பாத்துங்க சார். தலைவலிக்குது. சொன்னாக்கள் இல்லன்னா உள்ள தள்ளிடுவான். சார் நீங்களே இப்படி சொன்னா எப்படி சார்? சார் தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க சார். நான் வேணா உள்ள போய் பாத்துறட்டா? அவசரப்படாத. எதுக்கும் சின்னவரை கேட்டு செய்யலாம். ஏய், என்ன ஆச்சுடா? அந்த மூர்த்தி பையன் போலீஸ்ல சரணடைஞ்சிட்டாங்க. அப்ப பத்ரி அது தப்பிச்சிட்டாருங்க. இப்ப நீ எங்க இருந்து பேசுற? B2 போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட இருந்துங்க. சார் வெளில போனா எனக்கு கொன்னுடுவாங்க சார். ஏய், அனாவசியமா உன்னை போல ஒருத்தனை வச்சிருந்தா என்ன கொன்னுடுவாங்கடா. சார் அப்படி சொல்லிடாதீங்க சார். அட்லீஸ்ட் நான் கொடுக்குற கம்ப்ளைண்டாவது ரெஜிஸ்டர் பண்ணீங்க சார். கம்ப்ளைண்டா? குடியாருங்கிட்டயா? ஹலோ, நான் மகேந்திரன் பேசுறேன். சின்னவரா? ஐயா, நான் பழனிசாமி பேசுறேங்க. அப்படியா? சந்தோஷம். ஐயாவுக்கு என்ன ஆகுதுங்க? ஒண்ணு இல்ல, நம்ம பையன் மூர்த்தின்னு ஒருத்தன் கொஞ்சம் தண்ணி போட்டான். அவன் உங்க ஸ்டேஷன்ல இருக்கான்னு சொன்னாங்க. இங்கதாங்க இருக்காங்க. ஆனா அவன் வேற ஏதோ சொல்றானுங்களே. சாமி, நீ எங்க வர்றேன்னு எனக்கு தெரியுது. இதெல்லாம் என்ன ஆகுமோ அதை நான் செஞ்சிடறேன். அதுக்கு இல்லைங்க, முன்ன மாதிரி இல்ல. இப்ப புதுசா வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர் ரொம்ப கண்டிப்பானவருங்க. லிங்கத்துக்கு காக்கி சொக்கா போட்டு எங்க ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. விஷயம் அவர் காதுக்கு போச்சுன்னா நான் பென்ஷன் கூட வாங்க முடியாது. என்ன? ஐயோ, நீங்க வேற. அவருக்கு தெரியாம நான் முடிச்சிடுறேன். பேர் இருக்குங்க. அதுல பாதி பேர் பங்குக்கு நிப்பானுங்க. ஐயா தயவு பண்ணி மனசு வைக்கணும். இந்த பாரியா, இந்த விஷயத்தை முடிச்சிட்டு 5 ரூபா வாங்கிக்க. ரொம்ப குறைச்சலா இருக்குதுங்களே. சரி, வேணும்னா பக்கத்துல ஒரு சைபர் போட்டுக்க. என்ன கணக்கு தெரியலையா? சைபர் சேர்ந்தா 50,000. நீங்க எதுக்கு நாளைக்கு வந்து இன்ஸ்பெக்டர் பாருங்க. இங்க எத்தனை பேர் இருக்கீங்க? 13 பேருங்க. உங்களை மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கேட்டேன். 6 பேர். 6 பேர். எவ்வளவு கொடுக்கறேன்னு சொன்னாரு சார்? அது 50,000. 50,000? வெறும் 50,000? ஆமா சார். கேட்கறது கேட்ட 1 லட்சமா கேட்டிருக்க கூடாது சார்? புது இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் அதிகமா எதிர்பார்க்கறாருன்னு சொல்ல வேண்டியதானே சார்? நிஜமாவா சொல்றீங்க? இந்த விஷயத்தை நம்ம கிட்ட விடுங்க சார். நாளைக்கு பாருங்க, சும்மா சீர்வரிசை மாதிரி கொண்டாட சொல்றேன். ஏந்திரியா ஏந்திர. சார், இதுல சம்பந்தப்பட்டிருக்கிற இன்னைக்கு சிட்டில முக்கியமான பெரிய புள்ளி சார். அவருக்கு ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல் வரைக்கும் தெரியாத ஆளே இல்ல சார். அவரை போய் பகைச்சுக்கிட்டா என்னைய ஒண்ணு மாதிரி நினைச்சியா? இன்னும் 1 நிமிஷம் நீ இங்க நிக்க கூடாது. யூ சஸ்பெண்டட்.
Get out. Get out. சார் அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்க சார். ஏதோ படம் ஏந்திரீங்க. உன் வயசுக்கு மரியாதை கொடுக்கல, உன் யூனிஃபார்முக்கு. காசுக்காக எவன் காலையில் விழுந்து இந்த ட்ரெஸ் கேவலப்படுத்தாத மேன். அண்டர்ஸ்டாண்ட்? இதான் நான் உனக்கு கொடுக்கிற லாஸ்ட் வார்னிங். முதல்ல அந்த ஆளு லாக்அப்ல கொடு, நாளைக்கு விசாரிப்போம். போயா. ஹாய் லலிதா. பார், எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பாடு எடுத்து வை. ஏய், என்ன ஒண்ணுமே பண்ணி வைக்கல? ஏய் லலிதா. ஏய், என்னாச்சு உனக்கு? ஏன் நீ சமையல் பண்ணல? ஏன் இப்படி குதிக்கிறீங்க? எதுக்கு சமைக்கலன்னு உங்களுக்கு தெரியாது? இந்த பாரு, வயிறு பத்திக்கிட்டு எரியுது. படுத்துக்கிட்டா பேசுற, ஏந்தரி. பரவாயில்லையே, உங்களுக்கு வயிறுன்னு ஒண்ணு இருக்கோ? அதுக்கு என்ன குறைச்சல்? இந்த கிண்டலா பண்ற? டாடி, ஆ? ஆ, இந்தாங்க என்னடா இது? தண்ணி. இத குடிச்சிட்டு இத வயித்துல கட்டிக்கிட்டு தூங்குங்க. டேய், நான் கோவமா இருக்கேன், என்கிட்ட விளையாடுறீங்க சொல்லிட்டு. நாங்களும் 8 மணில இருந்து சாப்பிடாம கோவமா தான் இருக்கோம். சொல்லிட்டு அவங்க டாடி கிட்ட. லல்லி டார்லிங், இன்னைக்கு சமைக்க வேணாம். இன்னைக்கு நம்ம கல்யாண நாள், அதனால நம்ம வெளியில போய் சாப்பிடலாம் அப்படின்னு யாரோ சொன்னாதான் ஞாபகம். சுமாருடா. லலி, இன்னைக்கு உன் கல்யாண நாள்ல? சாரி, நம்ம கல்யாண நாள்ல. இந்த பாரு, இன்னைக்கு எனக்கு ரொம்ப வேலை, அதனால மறந்துட்டேன். ஐம் சாரி டார்லிங். அதனால என்ன செய்வோம், நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு பிரமாதமான ஹோட்டல்ல போய் சாப்பிடுவோம். இந்த நேரத்துல எவன் திறந்து வச்சிருப்பான்? வீட்டுல இருக்கிற கஷ்டம் உங்களுக்கு கொஞ்சமா தெரிஞ்சாதானே? என்னடி பெரிய கஷ்டம்? சமைக்கிறது ஒரு பெரிய கஷ்டமா? செஞ்சு பார்த்தா தானே தெரியும். சமையல் தானே, செஞ்சு காட்டுறேன். இந்த பாரு, 2 மணி நேரத்துக்கு உனக்கு நான் பொண்டாட்டி இருக்கிறேன். ஆ? அப்போது ஐயா கிட்ட பார்த்து கத்துக்க. பெரிய சமையலா? வாடா. ஐயோ, ஆள விடுங்க, எனக்கு தூக்கம் வருது. டேய், எங்கடா போற? விடுங்க, வாங்க விடுங்க. விடுறீனா? விடு. அவன் தான் வெங்காயம் வெட்டணும். வா. டேய், என்ன வேணும்? சிக்கனா மட்டனா? போங்க. வட 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 ராஜா வா. ஐயா, அப்படியே உட்காரு. என்ன சதீஷ், என்ன பண்ணலாம்? அப்பா, எனக்கு ரொம்ப பசிக்குது, தூக்கம் வேற வருது. சீக்கிரம் உப்புமா பண்ணுங்கப்பா. உப்மா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியாடா. இதோ 5 நிமிஷத்துல பார். உப்மா எப்படி பண்றதுன்னு புரியலையே. இந்த பார், இதை உரிச்சிட்டு 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடுவேன். ஓகே. இது என்ன? ஏய், இது என்னடா? ரவை. ரவை. அப்பா, எந்த காலத்துல வச்சாலோ உப்மா எப்படி பண்றதுன்னு ஒண்ணும் புரியலையே. ஆண்டவன் தான் காப்பாத்தணும். சதீஷ், டேய் டேய் டேய், என்னடா தூங்குற? இது எப்படி இருக்குன்னு சொல்லு. இது உப்புமா இல்ல, இது வருமா? என்னடா சொல்ற? உப்பே இல்ல. அவ்வளவுதானே, இதுல உப்பு போட்டா போச்சு. இது எப்படி இருக்குன்னு சொல்லு. வெறும் உப்பு. உப்பா? இதுக்கு ஒரே வழி, நான் வரேன். இது உப்மா.
ஆனா 1.25 மணி நேரம் ஆச்சு. நீயும் டயர்டா இருக்க, நானும் ரொம்ப டயர்டா இருக்கேன், வெறும் வயிறா வேற இருக்க. இத குடிச்சிட்டு படுத்து ராஜா. குரா சதீஷ், நல்ல புள்ள இல்ல, குடிச்சிட்டு படுத்து ராஜா. நீ என்ன சத்தம் போடுற? நான் சத்தம் என்னங்க நடுராத்திரி அப்படி கத்திட்டு? என்னடி நான் ஒண்ணும் கத்தல. இந்த பாரு, புள்ள வெறும் வயிறா படுக்க கூடாது பாரு, அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு அதான் கஷ்டப்பட்டு இந்த உப்மா எல்லாம் கிண்டி அவனை இத குடிக்க சொன்னேன். குடிக்க சொன்னீங்களா? ஆமா, சைனால இப்படிதான் உப்மா சாப்பிடுவாங்களாம். என்னடி சிரிப்பு? என்ன உப்மாடா அது? சைனா உப்மா. கண்ணா, ஃப்ரிட்ஜ்ல கேக் வச்சிருக்கேன், நீ போய் சாப்பிடு. போடா. ஐயோ. நீ சாப்பிடுறியா? நீங்க உப்புமா பண்ணது போறோம், வாங்க. உங்களுக்கு சாமர்த்தியம் இருந்தா உங்க பையன் கிட்ட இருந்து பிடிங்கி சாப்பிடுங்க. சாப்பிடுறது தானே நல்லா. லல்லி என்ன எல்லா வேலையும் ஆயிடுச்சா? கிட்டத்தட்ட முடிச்ச மாதிரிதான். பையனை யாரு சுச்சு கூட்டின்னு போறது? சுச்சுவா? ஓ இதுவா? வந்து சேர்ந்தியடா, பெரிய தொல்லடா நீ. பாத்ரூம் போயிட்டு வாடா, பெட்டை ஈரம் பண்ணிட்டு வாடா. போடா, பேண்ட் அவுத்துறோம் ராஸ்கல். கூட போங்க. எங்க? துணைக்கு. துணைக்க? அவனுடைய? எங்களுக்கெல்லாம் யாரும் துணைக்கு வராதீங்க. என்ன போகுடி. ஒருத்த சீக்கிரம் வரவே மாட்டானே. சார் சீக்கிரம் வாங்க சார், அப்பாவுக்கு தூக்கம் வருது. இருங்கப்பா, நீங்க ரொம்ப தான் என் சுதந்திரத்துல தலையிடுறீங்க, அது அவ்வளவு நல்லா இல்ல. ஓஹோ அப்படிங்களா சார், உங்களை விட்டா ராத்திரி பூரா இருந்துகிட்டே இருப்பீங்க. வாடா டேய். இருங்கப்பா, இன்னும் முடியல, இருங்க இருங்க. என்னடா முடிச்சிட்டு ஏமாத்துற? வாடா டேய். ஐயா படுத்துக்க. லலி லலி லலி, என் மேல கோமா? குழந்தை எங்க? சதீஷ் அவன் ரூம்ல படுக்க வச்சுட்டேன். ஏய், நீ தினமும் எனக்கு செய்யறதெல்லாம் இன்னைக்கு நான் உனக்கு செஞ்சுட்டேன். இன்னும் ஒரு விஷயம்தான் பாக்கி. என்னது? காலை பிடிக்கணும்ல. இந்த ஒரு விஷயத்துல வாழ்நாள் பூரா நான் தான் உங்க காலை பிடிக்கணும். அப்பனா என்ன நீ மன்னிச்சிட்ட? காலப்படி அடிங்க, காலை பிடிக்கிற ஜோரவர். யாருக்கிட்டையாவது ஒரு பாக்கெட் சிகரெட் வாங்கிட்டு வர சொல்லு. என் பேரு மகேந்திரன். சொல்லுங்க. நேத்து ராத்திரி நம்ம பையன் ஒருத்தன் இங்க குடிச்சிட்டு வந்து ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்தானா? ஸ்டேட்மெண்டா? அப்படி யாரும் கொடுத்ததோ தெரியல. ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலையா? இதுக்கு போய் ஏன்டா என்ன வர சொன்னீங்க? நீங்களே அவனை ஜாமீன்ல எடுத்துட்டு வந்து சேருங்கடா. அந்த ஆளை வெளியே கூட்டிட்டு வா, அவங்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கணும். எழுதுபா. எதுக்கு சார்? நேத்து என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்படி என்ன அவன் பெருசா எழுதிட போறான்? சிம்பிள். அவன் அட்ரஸ், நேத்து என்ன நடந்தது, அதை யார் செய்ய தூண்டினது. இது அவன் அட்ரஸ், இது நேத்து நடந்ததுக்கு, இது அவனை தூண்டினதுக்கு,
இது நீங்க அவனை விடுறதுக்கு. இன்னும் 1 நிமிஷம் டைம் தரேன். இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியே போகலனா உங்களை நான் உள்ள போட வேண்டியதா இருக்கும். இது நல்லா இல்ல. நான் என் வாழ்க்கையில என்ன அவமானப்படுத்துறவன அடுத்த தடவை பார்த்ததே இல்ல. கோவப்படாதீங்க சார். கோச்சுக்கிட்டீங்கன்னா அனாவசியமா இப்படி வளர்ந்து உடம்பு கெட்டு போயிடும். உங்களை யார அனுப்பிச்சாங்களோ அவங்க கிட்டே போய் சொல்லுங்க. போங்க. இந்த சின்ன வயசுல நீங்க அதிகம் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்றேன். ஏய் போட. நான் உடனே பெரியவரை பார்க்கணும். நல்லா வந்திருக்கியா படம்? ஐயா இவர் தாங்க இந்த படத்தோட டைரக்டர். அப்படியா? நல்லா எடுத்திருக்க. எப்ப ரிலீஸ் பண்ண போறீங்க? ஐயா எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். இன்னும் 1 வார வேலை தான் பாக்கி இருக்கு. ஒரு 10 லட்சம் ரூபாய் இருந்தா முடிச்சிடலாம். மகேந்திரனை பாரு ராஜா, நான் சொல்றேன். நான் வரட்டுமா? நல்லது ஐயா. வாயா. ஏன் இங்கே நின்னுட்ட? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வா, பேசிட்டே போலாம். ரத்னம் பின்னால வா. புதுசா வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர் தகராறு பண்றான். பில் ப்ளீஸ். சார் வேற ஏதாவது? வேண்டாம். பில் பே பண்ணிட்டாங்க சார். யாரு? அவங்க தான் சார். என் பில்ல நான் தான் கொடுப்பேன். போய் எடுத்துட்டு வா. அவங்க தான் பே பண்ணிட்டாங்களே, அப்புறம் எதுக்கு சார்? என் பில்ல எடுத்துட்டு வரீங்களா இல்லையா? உங்களுக்காக ஒரு பெரிய மனுஷர் பில்ல பே பண்றாரு, அத போய் வேணாங்கிறீங்களே, என்ன சார் நீங்க? லஞ்சம் கொடுக்க பாக்குறீங்களா? போய் பில் எடுத்துட்டு வா. போ. தம்பி, ரொம்ப கோபக்காரனா இருப்பா போல இருக்க. உன் பில்ல நான் தான் கொடுத்தேன். நீங்க என்ன உனக்கு தெரியாது, ஆனா உன்னை எனக்கு நல்லாவே தெரியும். என்ன சொல்றீங்க? என்ன பத்தி தான். என் பேர் ராமதுரை. பெரியவர்னு? அதே பெரியவர் தான். நீங்க என் விஷயத்துல ரொம்ப கராரா இருக்கிறதா கேள்விப்பட்டேன். நீங்க எது பேசுறதா இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் வந்து பேசலாமே. அவசரப்படாதீங்க தம்பி. எனக்கு ஒரு கெட்ட பழக்கம். பிரச்சனைன்னு வந்துட்டா அதை நான் வாங்க ஆரம்பிச்சிருவேன். எல்லாத்துக்குமே ஒரு விலை இருக்குது தம்பி. காசை பத்தி கவலைப்படாம வாங்கிடுவேன். ஆனா அதுவே சில சமயம் சில பேருக்கு பிரச்சனை ஆயிடும். மிரட்டுறீங்களா? என்ன வாங்குறதுக்கு இன்னொரு ஜென்மம் எடுக்கணும். என்ன வாங்குறதா நினைச்சு வம்ப வாங்கிடாதீங்க. வர. நான் சொல்லல, இவன் வாங்குற ஜாதி இல்ல. இவங்கிட்ட வாங்குறதுக்கு நிறைய இருக்குதுடா. ஐயா, நான் இப்ப என்ன செய்யணும்? சாட்சிக்காரன் காலில் விடுறதை விட தண்டக்காரன் காலை பிடி. புரியுதா? நீங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட வந்தப்போ உங்களை கொலை செய்ய முயற்சி நடந்தா சொல்றாங்களே, அது உண்மையா? அப்படி எதுவும் நடக்கலையே. உங்க எதிரில நிக்கிறவரு உங்களை சுட வந்தா சொல்றாரு. அன்னைக்கு ஏதோ குடிச்சிட்டு கலாட்டா பண்ணாரு, ஆனா என்ன சுட வரல. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அடுத்ததாக இன்ஸ்பெக்டர் திலீப்பை விசாரிக்க விரும்புறேன். ப்ரொசீட்.
இன்ஸ்பெக்டர், மூர்த்தி கிட்ட இருந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வாங்குனீங்க? நான் வாங்கல, அவரே எழுதி கொடுத்தாரு. அதான், என்ன எழுதி கொடுத்தாரு? தன்னை ஒருத்தர் கொலை செய்ய தூண்டியதாகவும் சந்தர்ப்பவசத்தால் அந்த கொலையை செய்ய முடியாம போனதுக்காக அதே ஆள் இவரை கொலை செய்ய முயற்சி பண்ணாருன்னு எழுதி கொடுத்தாரு. ஆமா, அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஏன் அவர் சரணடைஞ்ச உடனே வாங்கல? அவர் குடிச்சிருந்தாரு, அதனால அடுத்த நாள் வாங்கினேன். அதாவது அவரை ராத்திரி பூரா அடிச்சு மிரட்டி அடுத்த நாள் வாங்குனீங்க இல்ல? இல்ல. பின்ன இப்படி நடக்காத ஒரு விஷயத்தை ஒரு ஸ்டேட்மெண்டா கொடுப்பாரு. மிஸ்டர் பத்ரியா அங்க இருந்ததை ஒத்துக்கிட்டாரு. ஆனா அவரை யாரும் கொல்ல வரல அவரே சொல்றாரு. சரி, அத அவர் கவனிக்காம கூட இருந்திருக்கலாம். ஆனா ஸ்டேட்மெண்ட்ல ரத்னம் தான் இதை செய்ய சொன்னதா கொடுத்திருக்க. இவரான ரத்னத்துக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்ல. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். சம்பந்தம் இருக்கா இல்லங்கறத கோர்ட் தான் முடிவு பண்ணணும். அப்ஜெக்ஷன் சஸ்டைன். யுவர் ஆனர், தூண்டி விட்டதா சொல்லப்படுற ரத்னத்தை நான் சில கேள்விகள் கேட்கலாமா? எஸ், ப்ரொசீட். மிஸ்டர் ரத்னம், கொலை முயற்சி நடந்தா சொல்லப்படுற அந்த ராத்திரி நீங்க அங்க இருந்தீங்களா? இல்ல சார். அப்ப நீங்க அங்க போவே இல்ல? போல. ஆமா, அந்த சமயம் எங்க இருந்தீங்க? நான் வேற இடத்துல இருந்தேங்க. அதான் இந்த இடம் சார். அது வந்து பரவாயில்ல, சொல்லுங்க. நல்லா இருக்காதுங்க மிஸ்டர் ரத்னம், நீங்க அதை சொல்லி ஆகணும். சார். நான் அதை சொல்றதுனால ஒரு குடும்பமே கெட்டு போயிடுங்க. சொல்லலைன்னா நீங்க குற்றவாளி ஆயிருவீங்க. சொல்லுங்க சார். அன்னைக்கு ராத்திரி 11 மணி வரைக்கும் இன்ஸ்பெக்டர் திலீப் வீட்டுல இருந்தேன் சார். எனக்கு இன்ஸ்பெக்டர் மனைவிக்கும் ரொம்ப நாள் பழக்கம் சார். யுவர் ஆனர், இந்த கேஸ்ல முக்கிய சாட்சியான மிஸ்ஸஸ் லலிதா திலீப்பை நான் விசாரிக்கணும். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் இந்த வழக்குல இழுக்கிறாங்க. சம்பந்தம் இருக்கா இல்லையாங்கிறத கோர்ட் தான் முடிவு பண்ணணும். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். மிஸ்ஸஸ் லலிதா, கொலை முயற்சி நடந்தா சொல்லப்படுற அன்னைக்கு ராத்திரி ரத்னம் உங்க வீட்டுல தான் இருந்தாரா? சொல்லுங்க சொல்லுங்க. லலிதா ராத்திரி 11 மணி வரைக்கும் அங்க என்ன பண்ணிட்டு இருந்தார்? அதுவும் உங்க புருஷன் இல்லாத நேரத்துல அவர் அங்க இருந்திருக்கார். அப்படின்னா உங்களுக்கு அவருக்கும் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு உறவு இருந்திருக்கு இல்ல? யுவர் ஆனர், இதுல இருந்தே இது ஒரு முன்விரோதம் காரணமா ஜோடிக்கப்பட்ட கேஸ்னு தெரியுது. ரத்னம் தன் மனைவியோட பழகிறத திலீப் தடுத்திருக்கார். அது முடியாம போகவே தன் அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டத்தின் உதவியோட சிறைக்கு அனுப்ப சதி செஞ்சிருக்கார். நிரபராதிய குற்றவாளி நிரூபிக்க பொய் சாட்சிகளையும் உருவாக்கி இருக்கார். யுவர் ஆனர், சட்டத்தையும் பதவியும் தவறா பயன்படுத்தின குற்றத்துக்காக இன்ஸ்பெக்டர் திலீப்புக்கு தக்க தண்டனையை கோர்ட் வழங்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட சாட்சிகளை விசாரித்ததன் பேரில் ஒரு போலீஸ் அதிகாரியான திலீப் தன் கையில் உள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி தன் சொந்த பகையின் காரணமாக ஒரு நிரபராதியை குற்றவாளியாக்க பொய் சாட்சிகளை உருவாக்கியுள்ளார் என்பது சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபணமாகிறது. ஆகவே சட்டத்தையும் அதிகாரத்தையும் துஷ்பிரயோகம் செய்த குற்றத்திற்காக அவரை தற்காலிக வேலை நீக்கம் செய்யும்படி காவல்துறையினருக்கு இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. என்ன மன்னிச்சிடுங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நம்ம குழந்தையா என்னாச்சு? அம்மா அம்மா. சதீஷ், ஏமா குழந்தை பற்றி கவலைப்படாமல் இங்க வந்துட்டிய? நல்ல வேலை, நான் பார்த்தேன். தம்பி, நான் அதிக செலவாகும் நினைச்சேன். பரவாயில்ல, சிக்கனமாவே முடிஞ்சது. இதானப்பா ஆரம்பம். என்னங்க?
குழந்தைய நல்லா பாத்துக்குமா. சீ, சந்தோஷமா இருந்த குடும்பத்தை இப்படி பண்ணிட்டியே, நீ நல்லா இருக்க மாட்ட. இது கலியுகம், பத்திரி சாபம் பலிக்காது. நான் வரட்டா? நான் அவமானப்படுறதுக்கு நீயே காரணமா இருப்பேன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. உங்களையும் உங்க பிள்ளையும் காப்பாத்த எனக்கு அதை விட்டா வேற வழி தெரியலங்க. இதுக்கு நான் செத்தே இருந்திருக்கலாம். அனிதா, உன்னோட பூவும் பொட்டுக்கும் ஆசைப்பட்டு என்ன நடப்பணும் ஆக்கிட்டிய. அப்படி சொல்லாதீங்க. நீ என்ன சொன்னது சரி. என்ன பொறுத்த வரைக்கும் நீ சுமங்கலி வேஷத்துல இருக்கிற விதவைதான். என்னங்க என்ன சொல்றீங்க நீங்க? நீ என்ன எஸ் கம் இன். நாங்க லஞ்ச ஒழிப்பு இலாக்காவில இருந்து வர்றோம். நீங்க லஞ்சம் வாங்குறதா எங்களுக்கு பெட்டிஷன் வந்திருக்கு. வீட்டை சோதனை போடணும். சர்ச் வாரண்ட். போங்க வாங்க. எதுவுமே கிடைக்கல சார். எங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் ஃபால்ஸ் நினைக்கிறேன். ஐ அம் சோ சாரி. அதை என்கிட்ட சொல்லாத. உனக்கு பெட்டிஷன் கொடுத்தானே அவங்கிட்ட போய் சொல்போ. மிஸ்டர் திலீப், do you know what is this? 500 ரூபாய் கட்டு. இந்த 50,000 ரூபாய் உங்ககிட்ட எப்படி வந்து நான் தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு தெரியாது. லஞ்சம் வாங்கின குற்றத்துக்காக உங்களை நான் கைது செய்றேன். ஓ